இன்னைக்கு மந்திரியா இருந்தா எல்லாருக்கும் ஆசை. நான் மந்திரியா இருக்கேன்னா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ மந்திரியானதான் பிரச்சனையே. இருக்கிறத விட்டுட்டு என்னத்தை பார்க்கலாம், பழையறத பார்த்துட்டு இருக்கலாம்டா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை அலங்கரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் தேடி வந்தவர் உயிருள்ள ஆண்டவர், இன்று உயிருள்ள ஆண்டவர் நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த உணர்வை எங்களுக்கு தாய். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீர் இந்த நாளில் நிறுவனத்தை காட்டும். எங்கள் அன்பு எங்கள் மத்தியிலே உம்முடைய அற்புதத்தை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட பலவிதமான காரியத்தோடு கூட உம்மை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றி அனுப்பும் அப்பா. உடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவேற்றும், நிரப்பும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நாள். இன்னைக்கு உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா திருச்சபைகளிலும் கொண்டாடுகிற ஒரு நாள். என்னன்னா, இயேசுவானவர் பரலோகத்துக்கு போகின்ற ஒரு நாள். அப்போ என்ன தெரியுது, அவர் எங்க வந்தாரு, பரலோகத்துக்கு வந்தாரு. ஒரு சிறு குழந்தையாக அவர் பிறந்தாரு. இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தாரு, 33 வருஷம் அவர் வாழ்ந்தாரு. இப்ப என்ன பண்றாரு, பரலோகத்துக்கு போறார். இதுல நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம ஒரு நாளைக்கு எங்க போறோம், பரலோகத்துக்கு போவோம். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நாம ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். ரொம்ப அழகாக இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். நாம் வாசிக்கின்ற அருமையான அப்போஸ்தலரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். 11ஆம் வசனம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கின்றீர்கள்? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவின் சீடர்கள் அங்க இருக்கிறாங்க. அதுல 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அழகாக வேதம் கூறுகின்றது. அப்பொழுது கூடி வந்தார்கள். யாரு கூடி வந்தார்கள்? தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் சீடர்கள் கூடி வந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவருடைய எண்ணங்கள்லாம் என்ன, எப்படியாவது ஒரு ராஜ்யத்தை நம்ம கட்டணும். இப்ப இயேசு அரசாட்சி செய்வாரு, இயேசு ராஜாவாக இருப்பார். நாம என்னவா இருக்கணும், மந்திரிகளாக இருக்கணும். இன்னைக்கு மந்திரியா இருந்தா எல்லாருக்கும் ஆசை. நான் மந்திரியா இருக்கேன்னா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ மந்திரி ஆனதான் பிரச்சனையே. நீ மந்திரி ஆகாத வரைக்கும் ஒருத்தனும் உனக்கு தெரியவே தெரியாது. நீ என்னைக்கு மந்திரி ஆகுறியோ முதல்ல என்ன பேசுவான்னா உன்னுடைய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் பேசுவான். எத்தனையோ நல்ல காரியம் செய்வதற்கு அந்த உலகத்துல அதை பேசவே மாட்டான் எவனும். நீ எந்த கெட்ட காலத்துல எங்க மைனஸ் ஆயிடுச்சோ நீ செய்த காரியம் அதை தான் பேசுவான். இதுதான் உலகத்திற்குரிய காரியங்கள். ஆக இங்க சீடர்கள் ஏற்று பார்த்து என்ன கேட்கிறாங்க, எப்போ இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகின்றேன், எப்போ இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகின்றேன். இந்த மாதிரி சூழ்நிலையில திடீர்னு ஒரு மேகம் வருது. வந்து ஆண்டவர் என்ன பண்ணுது, அப்படியே எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகுது. கொஞ்ச நேரத்துல காணாம இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, வானத்தான் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அண்ணாந்து பார்க்கின்ற நேரத்துல தேவ தூதர்கள் வந்து இறங்கி, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது என்ன? அழகா கேட்கிறாங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறாங்க.
இன்னைக்கு நாம கூட என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவோம், என்ன இருக்கிறத விட்டுட்டு என்னத்தை பார்க்கலாம், பழகிறத பார்த்துட்டு இருக்கலாம்டா. எல்லா ஆசீர்வாதம் தந்திருக்கிற இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதே கிடையாது நம்ம. ஆனா அப்படி நான் இருந்துட்டா நல்லா இருக்குமே, இப்படி நான் இருந்துட்டா நல்லா இருக்குமே, அது இருந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே, அது எனக்கு கிடையாது நல்லா இருக்குமே, அவன் வந்து ஏதோ அவனுக்கு கிடைக்குது, நான் ஆண்டவரை ஏற்று தேடி போய் எனக்கு கிடைக்க மாட்டுது. முட்டா பயல்கள். அதான் நான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு தந்த ஆசீர்வாதம் எத்தனை மிகுதியான ஆசீர்வாதம். அவனுக்கு எல்லாம் இருக்கலாம், அவனுக்கு கார் இருக்கும், பங்களா இருக்கும், வேலைக்காரன் நிறைய இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனா ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிற, நீ கஞ்சி தான் குடிப்ப, ஒரு ஓலை குடிசையில நீ உட்கார்ந்து இருப்ப. நீங்க ஓலை வீடை பாக்குறதே கஷ்டமா இருக்குது, எங்கேயும் ஓலை வீடே காணும். நானும் எத்தனையோ கிராமத்துக்குள்ள போய் பாக்குறேன், எங்கேயும் ஓலை வீடே காணும். எல்லாருமே நல்ல வீட்டுலதான் உட்காந்துட்டாங்க. இப்போ நல்ல கட்டடம் கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மிஞ்சி போனா ரொம்ப பழைய காலத்து சில கிராமத்துக்குள்ள போனா ஓடு வீடு இருக்குது. அந்த காலத்து ஓடு, என்ன சீமை ஓடா என்னவோ சொல்லுவாங்க, அந்த காலத்து சீமை ஓடு வீடு தான் இருக்குதே தவிர ஓட வீடுகளே காணும். தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தேன்னா ஒரு ஓலை குடிசை ஒண்ணு இருக்கும். ஆனா இப்படி நல்ல இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. நம்ம எங்கதான் பார்க்கிறோம், வானத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல என்ன வானத்தை பார்க்கிறோம், பறக்கிறத. அது எனக்கு வராதா, இது எனக்கு கிடைக்காதா, இது கிடைச்சா நல்லதாச்சு, அப்படி இருந்தோம் ஆண்டவருக்கான வாழ. ஏன் இப்படி இருந்தா நீ ஆண்டவர்ல வாழ மாட்டியா? இல்ல சிந்திச்சு பார்க்கணும். உனக்கு இருக்கிறது இல்ல, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். உனக்கு எது இருக்கு அதை வச்சு நீ சந்தோஷமா இருந்து பாரு, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். இருக்கிறத வச்சு சந்தோஷமா நீ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களை விட ஒரு சந்தோஷமான ஆள் உலகத்திலேயே கிடையாது. அடிக்கடி ஒரு காரியத்தை நான் நினைவுக்குள்ள எனக்கு வரும். இந்த இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு அருமையான ஒரு அத்தை ஒருத்தர் இருந்தாங்க. எங்க மாமா டெய்லி 10 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த காலத்துல 10 ரூபான்றது இன்னைக்கு 100 ரூபாய் மாதிரி வச்சுக்கிடுங்க. என்ன 10 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாயில 1 ரூபாய்க்கு மீன் வாங்குவான். அந்த காலத்துல 1 ரூபாய்க்கு மீன் கிடைக்கும். இன்னைக்கு 1 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு நீ மீன் கேட்டா கூட உங்களை திட்டி அனுப்புவான். 100 ரூபாய்க்கு மீன் வாங்குறதா இன்னைக்கு ரொம்ப குறைவானது. ஆனா அந்த காலத்துல 1 ரூபாய் மீன் வாங்குவாங்க. அந்த 1 ரூபாய் மீனுக்கு 2 மீன் தான் வரும். அதுல அந்த 2 மீனை 4ஆ வெட்டி 2 துண்டை பொறிப்பாங்க, மிச்சம் 2 துண்டை குழம்பு வச்சு அதை 2 நாள் வச்சிருப்பாங்க. ஆக வாழ முடிந்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில். இல்ல எல்லா விதமான காரியம் உலகத்துல இருக்குதுங்க. ஆனா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னு நீ நினைச்சனா நீ வாழவே முடியாது. நீ எந்த காலத்துல வாழவே முடியாது. இப்படிதான் நான் வாழ்வேன் நினைக்கவே கூடாது. எப்படி நான் வாழ்வேன், அதெல்லாம் பரிசுத்த பவுல் அழகா சொல்லுவாரு, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒன்னும் ஒரு ஏழையான ஆள் இல்ல, ஒரு படிக்காதவர் கிடையாது, படித்தவர். அந்த காலத்துல பயங்கரமாக படித்தவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒருவேளை உங்கள்ட்ட எல்லாம் சிங்கப்பூர் தேசம் அப்படின்னு சொன்னோன்னே இது பயங்கரமான தேசம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. 2006ஆம் வருடத்துல சிங்கப்பூருக்கு நான் போறேன். அப்பதான் நான் பிஷப் ஆகிறேன். 2006 ஆன சமயத்துல முதல் நான் போன நாடு சிங்கப்பூர். அங்க ஒரு வீட்டுக்கு போனேன். நான் இப்ப எப்படி போயிருக்கிறேன், ஒரு பிஷப்பா போயிருக்கிறேன். சரிங்களா, சிங்கப்பூருக்கு. அந்த வீட்டுக்கு போன உடனே நான் நினைச்சேன், அவங்க வீட்டுல நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுப்பாங்க போயிடலாம் நினைச்சேன். ஆனா அவங்க வீட்டு ஹால்ல ஒரு பாயை விரிச்சாங்க. அது இருக்கிற பாயை இந்த மாதிரி பாயை விரிச்சு எனக்கு தலையான விட இல்லை. நான் கொண்டு போன பெட்டி அதெல்லாம் தலையான பாயை வச்சு நான் படுத்தேன். எந்த நாட்டுல, எந்த நாட்டுல, இந்தியாவில் சிங்கப்பூர்ல. நான் ஒரு பிஷப்,
ஆனா தரையில தான் பாய் விரிச்சு என்னை படுக்க வச்சாங்க அந்த வீட்டுல. அதை குறித்து நான் கவலைப்படல. நான் சிங்கப்பூர் போனதுக்கு சுற்றுலாக்காக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக போனேன். அதனால தரையில படுப்பது பெரிதாக எனக்கு தெரியவில்லை. நான் வந்ததன் காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அதை என் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால், இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நீ கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால், அந்த வீட்டார பார்த்து நான் கேட்டு வருவேன், நான் ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப், நீங்க என்னங்க என்ன தலையில படுக்க வச்சுட்டீங்க, அது பாய் போட்டு படுக்க வச்சுட்டீங்க, ஒரு தலையில கூட தள்ளியே கேட்கறதுதான் கேள்வி. ஆனா கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால் உன்னை அநேக அடிமையாகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சிங்கப்பூருக்கு 2வது முறை நான் போனேன். போன சமயத்துல இன்னொரு வீட்டார், இன்னொரு தம்பியை அழைச்சிட்டு போறாரு வீட்டுக்கு. அவர் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற, அவர் மனைவியை கூட என்ன பண்ணல, சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு வரல. மனைவி சென்னையில ராயபுரத்துல இருக்கிறாங்க. இவர் மட்டும் வேலை செய்யறாரு, அந்த வீட்டுக்கு புதுசா போயிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நான் போனேன். போன சமயத்துல கிங் கால் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் அது ரொம்ப சாதாரணம். நான் சொல்றது 2006 மறுபடியும் பெரிய பெட், அருமையான பெட். அவர் வீட்டுல புதுசா வாங்கி வச்சு அந்த பெட்ரூம்ல போயிட்டு, இவ்வளவு உயரம் நல்லா பெருசா இருக்குது, நல்லா அகலமா இருக்குது, நல்லா. அதுல போய் என்ன சொன்ன, நீங்க இங்க படுத்துங்க அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி நான் சும்மா நான் கீழே படுத்துக்கிறேன்பா, நீ உன் மனைவிக்காக நீ புது கல்யாணம் நீ வாங்கி இருக்கிற, நீ படுப்பா அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், ஐயா நீங்க தேவனுடைய ஊழியக்காரர், நீங்க அந்த பெட்ல படுத்தா எங்களுக்கு ஆசீர்வாதம். நாளைக்கு நாங்க அங்க படுக்கும் போது முதலாவது நீங்க படுக்கணும். அதுக்குதான் புதுசா நான் வாங்கி போடுறேன். நீங்க வருவீங்க தெரிஞ்ச புதுசா நான் வாங்கி போடுறேன், நீங்க படுக்கிறாங்க அப்படின்னா. என்ன அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு அவர் வெளியே கீழே தரையில படுத்துக்கிட்டார். அந்த குடும்பம் இன்னைக்கும் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், 2 பேரும் நன்றாக படுத்தப்பட்டு இருக்கின்றார். எனக்கே ஆச்சரியமா இருக்குது. கொஞ்சம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். என் அன்பு பிள்ளைகளே, வானத்தை நாம் பார்த்து கொண்டில்லாதபடிக்கு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாம் எப்பொழுதும் சேவிக்கின்ற பிள்ளைகளாக, எப்பொழுதும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவர் அப்படியே வானத்தில் ஏறெடுத்து போனாலும் அவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை இந்த வேத தூதர்கள் சொன்ன உடனே அடுத்தது அவர் செய்த காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க நாம் பார்க்கின்றோம் 14ஆம் வசனத்திலே, 13ஆம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும் நம்ம அங்கே கூடி அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எங்கே வந்தபோது பார்க்கிறோம், அப்போது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு 7 நாள் பிரயாணத்தில் ஒருந்த மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்துமேயுவும் மத்தேயுவும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செபதேயு எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாதையோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். 3 விதமான காரியங்களை அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி செய்தார்கள். அப்படியே வானத்தை பார்த்துட்டு இல்லாதபடிக்கு நேர மேல் வீட்டுக்கு வந்தாங்க. மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். சீடர்கள் மட்டும் இல்ல, அவர்களோடு மற்ற ஸ்திரீகள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், இயேசுவின் தாயாக இருந்தார்கள், இயேசுவின் சகோதரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். 3 வித காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். முதலாவது அங்க நாம் பார்க்கின்றோம் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மனப்பட்டு. அல்லேலூயா, ஒரு மனப்பட்டு. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கணும், முதலாவது ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரே மனமாய் இருக்க வேண்டும். இன்னும் ஒரே மனம். நாம இங்க வந்திருப்பது எதுக்கு? ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக,
நம்முடைய இறை வேண்டுதலை செய்வதற்காக நாம் வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். அது மட்டும்தான் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். வேற எதையும் சிந்திக்கவே கூடாது. இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், இப்ப ஆறாயிரம் முடிஞ்சவன என்ன போய் சமைக்கலாம், ஐயோ பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன, ஐயா அவங்க என்ன செய்வாங்க, நாளைக்கு நான் என்ன வேலை செய்யலாம், இதெல்லாம் சிந்திக்காதபடிக்கு நம்முடைய ஒரே மனம் என்னவா இருக்கணும், என் தேவனை துதிக்க நான் வந்திருக்கின்றேன், அவருடைய தேவனை துதிப்பேன். இந்த ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் ஒருமனப்பட்டு என்றைக்கு நமக்கு ஒரே மனம் வருகின்றதோ அன்றைக்குதான் விடுதலை, அன்றைக்குதான் வெற்றி, அன்றைக்குதான் நாம் நினைக்கின்ற காரியங்களையும் சாதிக்க முடியும். நேற்று ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். ஒரு கத்தோலிக்க சகோதரர் கன்னியாகுமரியில எனக்கு கைபேசியில அழைத்தார். அவர் சொன்னாரு, உங்களுடைய எல்லாரையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நாம எப்படியாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக காரியங்களை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அது கிறிஸ்துவின் பண்பாடு அது இல்லப்பா. கிறிஸ்துவின் பண்பாடு அது அல்ல. அன்பு கூறுதல் தான் கிறிஸ்துவின் பண்பாடு. அன்பு கூறுதல் கிறிஸ்துவின் பண்பாடு. அப்போ சொன்னாரு, நம்ம என்ன செய்யலாம் அப்ப சொல்லுங்க அப்படின்னாரு. முதல்ல எல்லா கிறிஸ்துவனும் ஒன்னா சேரலாம் அப்படின்னு. நம்ம ஒருவரை நமக்குள்ள ஏன் கத்தோலிக்க மார்க்கம், நமக்குள்ள ஏன் சிஎஸ்ஐ, நமக்குள்ள ஏன் மெத்தடிஸ்ட், நமக்குள்ள ஆங்கிலிக்கன், நமக்குள்ள பெர்தேஸ்ட், நமக்குள்ள ஏடி, நமக்குள்ள மாயனாத்தா, ஏன் இந்த பிரிவுகள் நம்ம எல்லாம் ஒன்றாக செய்யணுமே. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தன சொல்றான் கிறிஸ்தவ மக்கள் கழகம் என்றான், ஒருத்தன் கிறிஸ்தவ மக்கள் கட்சின்றான், ஒருத்தன் கிறிஸ்தவ உலக கட்சின்றான், எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் ஒன்னா சேருங்கடா. என்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர போறோம்? இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லி நேர்ல பார்த்தாங்க. பார்க்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேறுவிட்டு அறைகள் எல்லாரும் கூடினார்கள். இயேசுவின் சீடர்கள் மற்றவங்க எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள், ஒருமனப்பட்டார்கள். அதான் முதல் காரியம், ஒருமனப்பட வேண்டும். என்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒருமனப்படுறாங்களோ அன்னைக்குதான் இந்திய தேசம் சீரான தேசமாக மாறுங்க. கிறிஸ்தவர்கள் கிடையாது. மற்ற 1000 பேசட்டுங்க, நீ நீயாக இரு, நீ ஆண்டவரை அன்பை பகிர்ந்து கொண்டே இரு. ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்த மாற்றிய ஆண்டவர் தான் சொன்னாரு, ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீ என்ன செய்ய, அவனை 2 கண்ணத்துல அற. அதான் சொல்லி கொடுத்தாரோ இல்ல? நீ அமைதியா இருப்பா, நீ அமைதியா இரு, நீ அமைதியா. ஏதோ ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அடுத்து நமக்குள்ள பிரிவினைகள் வேண்டாமே, எல்லாரும் ஒன்றிணைவோமே. இந்த தேசத்திற்காக நான் முழங்கால ஜெபிக்கிறேன், தேசத்திற்காக உபயோகம் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அவ்வளவு வேஸ்ட் ராஜா, நீ பண்றதெல்லாம் வேஸ்ட். உன் ஜெபங்கள் கேட்கப்படாது. காரணம் உனக்குள்ள என்ன இல்லை, ஒருமனப்பாடு இல்லை. இங்க முதலாவது நடந்த ஒரு காரியம் ஒருமனப்பட்டார்கள். 2வது அவர்கள் செய்த காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், ஜெபத்திலும் என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கின்றோம். அடுத்தது ஜெபம் செய்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், பிற்பாடுதான் ஜெபம் செய்தார்கள். நாம ஒருமனப்படாம எத்தனை இரவு நீ ஜெபித்தாலும் சரி, நீ உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் சரி, நீ தேசத்திற்காக முழங்கால முக்கியம் சொன்னாலும் சரி, ஒரு கதை நடக்காது கண்ணா, ஒரு கதையும் நடக்காது. நீ பாட்டு கூப்பாடு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒண்ணும் நடக்காது. முதல்ல ஒருமனப்பாடு வேண்டும். ஒன்றாக இணைவோம், நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைவோம். இணைந்து பிற்பாடு ஜெபங்களை நாம் இருப்போம், பிற்பாடு நாம் ஜெபிப்போம். 3வது அவர்கள் செய்த காரியம் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். பிற்பாடுதான் வேண்டுதல் செய்தார். ஜெபம் என்று சொல்லும்போது நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதுதான் ஜெபம். வேண்டுதல் பிற்பாடுதான் நாம் சொல்ல வேண்டும். பிற்பாடு ஆண்டவரே இந்த தேசத்தை ஆசீர்வதியும், அது நாம் கேட்போம். ஆண்டவர் நாம் வாழும் இந்திய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், அல்லது நீ வாழும் தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒருமனப்பாடு வேண்டும், 2வது ஜெபம் வேண்டும், 3வது நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆகவே வானத்தை மட்டும் நாம் பார்த்து கொண்டு இயேசு மீண்டும் வருவார்,
இயேசு மீண்டும் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஒரு பாட்டு சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு பாட்டு ஒண்ணு. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்துடும். சின்ன குழந்தையில இந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருக்கேன். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவதில்லை, வரவும் மாட்டார். ஏன்னா நீங்களாம் ஒன்றாக இல்லை, நீங்கள் ஒன்றாக சேர்ந்தாதான் வருவார். அவருக்கு எல்லாரும் அழைச்சிட்டு போன ஆசை. ஆனா நமக்குள்ளே பிரிவு இருக்குது. எங்க இருந்து அவர் வருது? அவர் வந்தா என்ன பண்ணுவாரு? பெந்தகோஸ்துக்காரனை கூட்டு போறதா, இல்ல மெத்தடிஸ்ட்காரனை கூட்டு போறதா, இல்ல சிஎஸ்ஐ கூட்டு போறதா, இல்ல ஆங்கிலிக்கன்காரனை கூட்டு போறதா, இல்ல கத்தோலிக்கக்காரனை கூட்டு போறதா? யாரையும் கூட்டு போக மாட்டாரு. முன்சாமி, மீனாட்சி, குமாரி அவங்கதான் கூட்டு போவார். கட்சியில் ஒரு மெத்தடிஸ்ட்காரன் வர மாட்டான், சிஎஸ்ஐக்காரன் வர மாட்டான், கத்தோலிக்கக்காரன் வர மாட்டான், ஆங்கிலிக்கன்காரன், பெந்தகோஸ்துக்காரன் போக மாட்டான். ஏன்னா மீனாட்சிக்கு குமாரிக்கு இருக்கிற ஐக்கியம் பாலுக்கும் ஸ்டீபனுக்கும் இல்ல, பாலுக்கும் சாமியலுக்கும் இல்ல, எஸ்தருக்கும் ரூத்துக்கும் இல்ல. ஆனா குமாரியும் மீனாட்சியும் அவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்க. குமாரசாமியும் அப்புறம் சுந்தரமூர்த்தியும் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்க. ஆனா எஸ்தரும் ரூத்தும் ஐக்கியமா இல்ல, பாலும் சாமியலும் ஐக்கியமா இல்ல. நினைச்சு பார்க்கணுங்க, எதற்காக நம்ம ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றோம்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நம்ம பேசுறோமா? நம்ம எதிர் வீட்டுக்காரன்ட்ட நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, சமாதானமா இருக்கிறோமா? நம்ம பின் வீட்டுக்காரன் கூட சமாதானமா நம்ம இருக்கிறோமா? ஒரு மனதின் ஆவியை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பிற்பாடு வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, அருமையான ஒரு நல்ல நாளினீர் எங்களுக்கு தந்தீர். அருமையான வசனத்தை நீர் இந்த உலகத்தில் இருந்த காலங்கள் வரைக்கும் எத்தனையோ காரியத்தை உடைய சீடர்களுக்கு போதித்தீர். அதே பண்ணமா அந்த சீடர்கள் நீங்கள் பரலோகத்துக்கு சென்ற நாளிலே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், வேண்டுதலிலே தரித்திருந்தார்கள். அதே உணர்வையும் அதே செய்கையும் நாங்களும் செய்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் ஆண்டவரே முடியாமல் அனைவருக்கு பகிர்ந்து கொள்ளவும் உடைய நாமத்தை உயர்ந்து பிடிக்கும் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை நீ தந்தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு என்றும் இருப்பாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குகள் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குகள் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம்